சென்னை மாநகராட்சியில் பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து நள்ளிரவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகள் குறித்து நள்ளிரவிலும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். சென்னை மாநகராட்சி தலைமை அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் சேவை மையத்திற்கு சென்ற துணை முதலமைச்சர் அங்கிருந்து மேற்கொள்ளப்படும் பல்வேறு பணிகளை பார்வையிட்டார். மழை தொடர்பாக கட்டுப்பாட்டு மையத்திற்கு பொதுமக்களிடமிருந்து கோரிக்கைகள், தேவைகள் பற்றி அதிகாரிகளிடம் கேட்டறிந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உடனுக்குடன் தீர்வு காண உத்தரவிட்டார். முன்னதாக நேற்று மாலை சென்னையில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வரும் முன்னெச்சரிக்கை பணிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள சூளைப்பள்ளம் பகுதியில் உள்ள கால்வாய் அடையார் ஆற்றில் சேரும் இடத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். மழைநீர் தங்கு தடையின்றி வெளியேறுவதை உறுதி செய்ய அதிகாரிகளை அறிவுறுத்தினார். அப்போது சிறப்பான பருவமழை முன்னேற்பாடு பணிகள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சரிடம் பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து தேனாம்பேட்டை மண்டலத்தில் மேற்கு நமச்சிவாயபுரம் பகுதியில் விருகம்பாக்கம் கால்வாய் கூவம் ஆற்றில் சேரும் இடத்தில் நடைபெற்று வரும் நீர் வழித்தட அகலப்படுத்தும் பணிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆய்வு மேற்கொண்டார்.